அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ஷைன் ஆஃப் சொல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், உத்திதபாத கூர்மாசனம் என்ற ஒரு அற்புதமான ஆசனத்தை எவ்வாறு படிப்படியாக செய்ய வேண்டும், எவ்வாறு படிப்படியாக பின்னோக்கி வர வேண்டும் என்பதை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் தாடாசன நிலையில் நாம் நின்று கொண்டு 2 கைகளையும் முன்னோக்கி தோள்பட்டைக்கு நேராக உயர்த்தி நேராக கீழ் அமர்ந்து வஜ்ராசன நிலைக்கு வர வேண்டும். 2 கைகளையுமே ஒரு பக்கமாக வைத்து 2 கால்களை வெளியே எடுத்து தண்டாசன நிலைக்கு வரவும். தண்டாசன நிலைக்கு வந்த பின்பு 2 கால்களையுமே ஒரு 45 டிகிரி அகலத்திற்கு விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். விரித்து வைத்த பின்பு 2 கால்களுடைய முழங்கால்களை சற்று மடக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது தரைப்பகுதிக்கும் முழங்கால் பகுதிக்கும் ஒரு இடைவெளி தோன்றியிருப்பதை நாம் காணலாம். இந்த இடைவெளி வழியாக நம்முடைய கைகள் 2ஐயும் உள்நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். பின்பு 2 கை உள்ளங்கைகளையும் நம்முடைய முதுகு பகுதியில் கோர்த்து பிடித்துக் கொள்ள வேண்டும். கோர்த்து பிடித்த பின்பு, நன்கு பிடித்த பின்பு, நம்முடைய நாடி பகுதியும் தோள்பட்டை பகுதியும் தரையில் படிப்படியாக வைத்துக்கொண்டு 2 முழங்கால்களையும் நேராக்க வேண்டும். நேராக்குங்க. 2 காலுடைய பாதமும் தரையில் படாதபடி சற்று எழும்பியிருக்க வேண்டும். இவ்வாறு உத்திதபாத கூர்மாசனத்தை நாம் படிப்படியாக செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு கால்களை தரையில் வைத்துக்கொண்டு முழங்கால்களை சற்று மடக்கி 2 கைகளை விடுவித்து கைகளை வெளியே எடுத்து நேராக வாங்க. 2 கால்களையும் தண்டாசன நிலைக்கு கொண்டு வாங்க. நல்ல மூக்குழியை மூச்சு இழுத்துவிட்டு மூச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. உடலை தளர்வாக்குங்க. இவ்வாறாக நாம் உத்திதபாத கூர்மாசனத்தை படிப்படியாக செய்து கொள்ளலாம். இந்த காணொளி மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் யோகா சிற்பி யூடியூப் சேனலில் மிகுந்த ஆதரவு தந்து நீங்களும் பயன்பெற்று எங்களையும் பயன்பெற செய்யுமாறு வேண்டி